தமிழர் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டிக்கான தடையை நீக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் வாசன் கேட்டுக் கொண்டார். மதுரை விமான நிலையத்தில் கட்சி உறுப்பினர் சேர்க்கை குறித்த ஆட்டோ பிரச்சாரத்தை தமாக தலைவர் ஜி.கே. வாசன் துவக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை அரசு திரும்ப பெறாவிட்டால் தங்கள் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று கூறினார். தமிழர் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வாசன் கேட்டுக் கொண்டார். 100 ஆட்டோக்களிலே இயக்கத்தினுடைய செயல் வீரர்கள் மதுரையில் உள்ள எல்லா வார்டுகளுக்கும் சென்று உறுப்பினர் சேர்ப்பை மிகச் சிறப்பாக நடத்துவார்கள். தமிழக அரசு மின் கட்டண உயர்வை அறிவித்திருக்கிறது. ஏழை எளிய மக்களையும் சிறு குறு தொழிலையும் இது கடுமையான முறையிலே பாதிக்கும். எனவே முதல் கட்டமாக மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கும் வகையிலே இதை வாபஸ் பெற வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கோரிக்கை வைக்கிறது. அந்த கோரிக்கையை அரசு ஏற்று மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கும் என்று நம்புகிறோம். இல்லை என்றால் எங்களுடைய முடிவை வரும் நாட்களிலே அறிவிப்போம். ஜல்லிக்கட்டு என்பது நம்முடைய நாட்டினுடைய பாரம்பரியம் மட்டுமல்ல, தமிழ்நாட்டினுடைய வீர விளையாட்டாக கருதப்படுகிறது. அந்த விளையாட்டை பார்ப்பதற்கு தமிழகத்தில் மட்டுமல்லாமல், இந்தியாவில் மட்டுமல்லாமல் உலகளவிலே சுற்றுலா பயணிகள் மதுரைக்கு வந்து பார்ப்பது வழக்கம். எனவே இந்த பாரம்பரியம், இந்த வீர விளையாட்டு தொடர வேண்டும். மத்திய அரசு இதற்கு தடை விதிக்கக்கூடாது என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். தங்கள் கட்சியின் கொள்கை குறித்து வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் விளக்கி உறுப்பினர் சேர்க்கை நடத்தப்படும் என்றும் வாசன் தெரிவித்தார்.